லம்போதரா, லகுமிகரா, சகடாசுரா, கமலாகரா, கிடும்பி குடும்பி சிலும்பி சிலு 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 சிலு. ஒரு சட்டையை போட்டுக்கிட்டீங்கன்னா இவ்வளவு சிலு சிலுன்னு இருக்காது. பில்லு சூன்யகா, பில்லு சூன்யகா. ஒரு 50 ரூபாயை விட்டு. உனக்கா உள்ள இருக்கிற பேய்க்கா? எனக்குத்தான். இனிமே இந்த பங்களாவில உனக்கு பேய் தொல்லையே இருக்காது. உன் தொல்லைதான் இருக்குன்றியா? சிலு 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 சிலு. அப்படி ஏதாவது தொல்லை இருந்தா சொல்லி அனுப்பு. நான் சுடுகாட்டு பக்கம் நான் சுத்திக்கிட்டு இருப்பேன். உனக்கு விவசாயே கிடையாதா? சுத்துறதா சுத்துற, பார்க் பீச் சுத்த கூடாது. எதுக்கு சுடுகாடு? சிலு சிலு சிலு. அங்கேயுமா? சிலு சிலு சிலு. இப்படவா? நேரமாகுது இல்ல, பணத்தை எடு. அதானே. எங்க இங்க புடி. நீ இத்தப்படி வரட்டுமா? சிலு சிலு சிலு. சார், என்ன விஷயம்? இந்த வீட்டுல ஏதாவது அவுட் ஹவுஸ் இருக்கா? இங்க மெயின் ஹவுஸ் அவுட் ஹவுஸ் மாதிரி தான் இருக்கும். என்ன விஷயம்? இல்ல, குடுத்தனத்துக்கு தங்க இடம் கிடைக்குமான்னு. தங்க இடம் கிடைக்குமாவா? குடுத்தனவே பண்ணலாம். நீ வாமா. அப்பா, இப்பதான் மாந்திரிக வந்தா, அதுக்குள்ள ஆள் வராங்களே. தம்பி, அதுல என்னன்னா, என் பழைய வீட்டுக்காரன் திடீர்னு அனுப்பிச்சுட்டான். அறிவு கட்டவன். இந்த பொண்ணு ஏங்க, வாடகை எவ்வளவு தரணும்? சிச்சி, உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணு இங்க இருக்க போகுதுன்னா வீட்டுக்காரல்ல உனக்கு மாசம் மாசம் கொடுக்கணும் வாடகை. நீங்க இந்த வீட்டுக்கு வாட்ச்மேனா? வீட்டுக்கு ஓனரியா? ஓனர் மாதிரி. அப்ப உள்ள போய் பார்க்கலாம். பார்க்கலாம். ஆனா என்னன்னா, இந்த வீட்டை பத்தி கொஞ்சம் வெளியில அப்படி இப்படி பேசுவாங்க. அதெல்லாம் நீங்க நம்பிடாதீங்க. வலது கால வச்சு வா. நீ முழங்கால வச்சு வா. வா. தம்பி ரமேஷ், சாப்பாட்டுக்கு நீ என்ன செய்யற? நான் எங்க அக்கா வீட்டுல சாப்பிட்டுக்குவேன். அப்ப நாங்க உங்க அக்கா வீட்டுல சாப்பிடுங்க. அட என்னங்க, நான் இருக்கிறதுக்கு இடம் தான் தர முடியும். ஏன் உங்க பொண்ணு சமைக்காதோ? அதை தவிர இது எல்லாம் செய்வான். என்னங்க அப்பவே புறப்பட்டீங்க, இன்னும் போல? வசூல் வேலை நிறைய இருக்குடி. சொல்லிக்கிட்டே இருந்தா புறப்படுங்க. புறப்படாவா? வேற ஒண்ணும் இல்லையா? வேற என்ன? பக்கத்து பங்களாவில் இருக்கிற துரசாணி துறை வெளியில போகும்போது கைய பிடிச்சு குலுக்கி கட்டி பிடிச்சு தம் பிடிச்சு முத்தம் கொடுத்து அனுப்புறான். நீ அப்படி அனுப்பப்படாதா? நல்லா இருக்கு. நான் போய் பக்கத்து வீட்டு துறையை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்தா அவர் ஒத்துக்குவாரா? அடி அறிவட்டாவல, துறைய போய் கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கறதாவது. அப்படி நீ என்ன அனுப்பப்படாதான்னு கேக்குற? ஓ, அப்படி ஒண்ணு இருக்குல்ல. இந்த பாருங்க, நீங்க என்னென்னமோ பேசி என்ன குழப்பறீங்க. இந்த விஷயத்துல எப்பவும் நீ குழம்புற. பவித்ரா பவித்ரா, இது ஒண்ணு குறுக்க உருக்க. நீங்க இங்கதான் இருக்கீங்களா? உங்களை ரூம் எல்லாம் தேடிட்டு வந்தேன். ஏமா, ராத்திரி உன் ரூம்ல உன்னை காணமே, எங்க போன? அது வந்து கடைசி ஷோ இங்கிலீஷ் பிக்சர் போயிருந்தேன். இங்கிலீஷ் பிக்சரா? இந்த எஸ்டேட்ல ஒரு கிழிஞ்ச டூரிங் பேக்கேஜ் தான் இருக்குது. அதுலயும் மழை பெஞ்சு மெஷின் ஓடலைன்னு சொன்னா நீ எதுல பார்த்த? அது கொடை பிடிச்சுக்கிட்டே ஓட்டி இருந்திருப்பான், பாத்துருக்கோம். இதெல்லாம் என்ன கேள்வி? குழந்தை சுதந்திரமா சுத்திட்டு வந்திருக்கோம். குழந்தையா இருக்கிறதுனாலதான் கேக்குறேன். உன்ன மாதிரி கிழவியா இருந்தா நான் ஏன்டி கேக்குறேன்? இந்த வயசுல சுத்தாம வேற எந்த வயசுல சுத்துறது? இது கிடக்குமா? கழடு, நீ சுத்தி வா. உன் சித்திக்கு அவ்வளவுதான் புத்தி. கவலைப்படாதீங்க தாத்தா, நான் தவறாவே நடந்துக்க மாட்டேன். நான் வரேன். அடடே, வாங்க மாப்பிள, வாங்க. பெரிய மண்ணாங்கட்டி மாப்பிள. எங்க சார் உங்க பொண்ணை காணவே இல்ல? மாப்பிள, ரொம்ப அவசரப்படுறீங்க. வர 17ஆம் தேதி கல்யாணம். அது வரைக்கும் பொறுக்க கூடாதா? பொறுமையா இருக்க கூடாதா? அது இல்ல சார், ட்ரங்க் கால் பண்றேன் லைன்ல கிடைக்கவே மாட்டேங்கிற. அப்படியா? 9 மணிக்கு போன் பண்ணேன், இல்ல. 11 மணிக்கு போன் பண்றேன், கிடையாது. ராத்திரி 2 மணிக்கு போன் பண்றேன், நோ ரிப்ளை. அப்படி எங்கதான் போயிருப்பா? எங்கடி போயிருப்பா? இது எங்கதான் போயிருப்பா? ஒருவேளை எங்க சின்னம்மாவோட வாக்கிங் போயிருப்பாளோ? உங்க சின்னம்மாவே ராத்திரி 2 மணிக்கு வாக்கிங் போறாங்களா? மகா மட்டமான குடும்பமா மாப்பிள, இருக்கே. அந்த மட்டத்தை கொஞ்சம் அழுத்து. மகா மட்டமான குடும்பமா இருக்கே. அப்பா, மாப்பிள, நீங்க கோச்சுக்காதீங்க. ஒரு ஆளை விட்டாவது அவளை வரவழைக்கிறேன். நோ, இனிமே நான் உங்களை நம்ப மாட்டேன். நானே டீல் பண்ணிக்கிறேன். நான் ரொம்ப கோவக்காரன். போறதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்றேன். என்ன மாப்பிள? போயிட்டு வரேன். நாம பழகிறது எங்க அப்பாவுக்கும் தெரியுமே. உங்க அப்புறம் தெரியுமா? ஒண்ணு சொல்ல. எங்க அப்பா தான் சொன்னாரு, பையன் நல்ல வசதியான பையன், விட்டுடாதேன்னு. உங்க அப்பனுக்கு நல்ல பிசினஸ் மைண்ட். பரவாயில்ல, சமயத்துல அவன் கூட நல்லவனா இருக்கான். அப்பா, உங்க அம்மா அவனை வஞ்சனை இல்லாம வளர்த்து விட்டுருக்கா. நேரமாகுது, நான் வரேன். ஸ்வீட் ட்ரீம். ஸ்வீட் ட்ரீம்ஸா? இந்த பங்களால அது வரணுமே. என்னது? நீ போயிட்டீன்னா தூக்கமே வராது. அப்புறம் எது ஸ்வீட் ஆகுது ட்ரீம்ஸ் ஆகுது? ஒரு வெறித்தனமாவே அன்பை வளர்த்துச்சான். இருந்த ஒரே துணையும் போயிடுச்சு. எங்க அப்பனே பிள்ளையாரப்பா, இன்னைக்கு ராத்திரியாவது இந்த சத்தம் கிட்ட வராம பாத்துக்கோ. இந்த புச்சருக்கும் மாந்திரிகாவுக்கும் தூக்கமே வராதா? பயந்துட்டியா? நம்ம பாப்பாவுக்கு ஒரு சின்ன கெட்ட பழக்கம், தூக்கத்துல பாடும்.
ஏயா தூக்கத்துல பாடுறது சின்ன கெட்ட பழக்கமா? இந்த பங்களால இருக்கிற தொல்லை போறாருன்னு இது வேற எங்களுக்கு. ஏப்பா உங்க பாப்பா வேற என்னெல்லாம் செய்யும் மொத்தமா சொல்லிட. ஐ சொல்ல மாட்டேன். டிக் 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 டிக். ஸ்பிரிங் காட்ல பிறந்த குடும்பம், குதிச்சுக்கிட்டே எல்லாம். தம்பி. தம்பியா? யார் நீ? யார் உன்னை உள்ள விட்டாங்க? என்ன தம்பி, உங்க வருங்கால மாமனார் சுந்தரேசன் என்ன போய் இப்படி? அடே சுந்து, உட்காருங்க. உங்களை ஒரு தடவை தான் பார்த்தேன்னா முகம் ஞாபகத்துல இல்ல. அன்னைக்கு கொஞ்சம் டீசெண்டா ட்ரெஸ் பண்ணிருந்தீங்கன்னா ஞாபகம் இருந்திருக்கும். தம்பி, அம்மா எல்லாம் சௌக்கியமா? அம்மா இல்லாமா? எனக்கு இருக்கிறது ஒரே அம்மா, அவங்க சௌக்கியம். என்ன விஷயமா வந்தீங்க? ஒண்ணும் இல்ல. சரி கிளம்புங்க. கல்யாண பத்திரிகை அச்சடிச்சேன், அதை உங்ககிட்ட காட்டிட்டு போலான்னு வந்தேன். என்ன அது பிட் நோட்டீஸ் மாதிரி? என் அந்தஸ்து என்ன, கௌரவம் என்ன? என்ன தம்பி, நல்லா இல்லையா? சகிக்கல. நீ யாருக்கும் எதையும் அனுப்ப வேணாம். நான் பத்திரிகை அடிச்சிருக்கேன், போஸ்டர் சைஸ்ல. தூக்குறதுக்கு 2 ஆள் வேணும். அத்தனையும் ஜரிகை. ஜரிகையா? தம்பி, இப்ப ஜரிகைலாம் ரொம்ப விலை போகுது. ஒரு 5-6 இருந்தா எனக்கு கொடுங்களேன். போட்டு பாத்திரம் வாங்கலாம்னா? அல்பம் அல்பம். எனக்கு இப்படி ஒரு மாமனார் தேவையா? எக்ஸ்கியூஸ் மீ சார், இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. என்னங்க நீங்க என்கிட்ட போய் கையெழுத்து கேட்டுக்கிட்டு? இருந்தாலும் பரவாயில்ல, போடுறேன். அவரு கையெழுத்து கேட்டது என்ன? என்னையா நீ மட்டும் வந்திருக்க? யாரவே டைபிஸ்ட் பிலோமினா மர்ஃபி, இது பிலோமினா பிலிப்ஸ். அவன் ஏன் வரல? ஆபீஸ்காரனா லீவ் போட்டுட்டு அவன் மாமா பிள்ளையோட சினிமா போயிட்டா சார். என்னது, மாமா பையனோட சினிமாவுக்கு போயிருக்காளா? அவ புருஷன் பெங்களூர்ல எல்லாம் இருக்கா? அது புருஷன், இது மாமா பிள்ளை. ரொம்ப நாள் சிநேகிதமா. அடக்கன்றாவியே, கல்யாணத்துக்குன்னு ஒரு புருஷன், சினிமாக்குன்னு இன்னொருத்தனா? சரி சரி, நீ போயா. ஏன் தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க? போயா. ஆமா, உங்க பொண்ணுக்கு மாமா பையன் இருக்கானா? என் பொண்ணுக்கு மாமாவே இல்ல, அப்புறம் ஏது பையன்? ஐயன் அத்தக்கா. ஆனா பையன் இல்லையே. நல்ல வேலை, இப்பதான் என் மனசு நிம்மதியாச்சு. ஆமா, நம்ம கல்யாணத்தை பத்தி உங்க அக்கா மாமா கிட்ட எல்லாம் சொல்லிட்டீங்களா? மாமா கிட்ட எல்லாம் இது சொல்லலாம், எங்க அக்கா கிட்ட சொன்னா போதும். நீ வேணா பாரு, இன்னும் ஒரே வாரத்துல கல்யாணத்தை நடத்திடுறேன். தடபுடலாம் நடக்குமா? பின்ன அது எங்க மாமனுக்கு தெரியாம அவ ரூம்ல இருந்து கேஷோட ஒரு பொட்டி அடிச்சு வச்சிருக்கேன். நீ வேணா பாரு, பின்னிடுறேன். ரிசப்ஷனுக்கு கமலஹாசன் ஸ்ரீதேவி டான்ஸ் தான். ஆடுவாங்களா? கேட்டு பாப்போம், ஆடினா ஆடுறாங்க, இல்லாட்டி விட்டுருவோம். நீ ஏன் குதிக்கிற? வந்து நான் ஒண்ணு கேட்பேன், சொல்லுவீங்களா? நீ குதிக்காம எது கேட்டாலும் சொல்றேன். வந்து நம்ம முதலிரவு எந்த பங்களாவுல? சத்தியமா இந்த பங்களால கிடையாது. இங்க நாம பயப்படுறதுக்கு தான் நேரம் சரியா இருக்கும். இப்ப யாரோ தும்முன மாதிரி இல்ல, நீ தும்முனியா? சத்தியமா நான் இல்லைங்க. இது ஒண்ணுதான் இந்த பங்களால பிடிக்கிறது இல்ல. அப்பப்போ ஒரு சத்தம், நம்ம காதுல குறுக்க ஒரு பிசாசு கூட நிக்குதுன்னா எரிச்சல் அல்ல? ஒண்ணு செய்வோம், உங்க அப்பனும் இந்த சத்தமும் வராத ஒரு அமைதியான இடத்துக்கு போயிடுவோம். வா. Where is the spoon? Where is the spoon? Here is the spoon. This is the jug. ராணி வா. ராணி, ராணி அப்படியே நில்லு. அப்படியே. அரே அசப்புல பாக்கும்போது அசந்து போற மாதிரி இருக்கு தெரியுமா? நீ உனக்காக ஸ்பெஷல்லா முருகல் தோசை வாங்கிட்டு வந்திருக்கேன். முருகல் தோசைனா என்னங்க? தோசை மேல முருகல்னு போட்டிருக்கோம். மக்கு இதெல்லாம் சாப்பிட்டு இல்லையா? இப்படி அமோதமா இருந்தது. வா வா வா, கம் கம் கம், சிட் டவுன். உனக்காக தான் இதை வச்சிருக்கேன். என்னங்க தோசை கீசை நீங்க ஒன்னத்தையும் காணோம்? இது இப்பதான் பிரிச்சு வச்சுட்டு நாங்க வந்தேன். ஜஸ்ட் இப்போ பொட்டத்தை கூட கசக்கிதோ இங்க போட்டேன். இது எரிக் புச்சர் பிசாசோட வேலை. அதுக்கு பஸ்ட் இருக்கு, வந்து தோசை எடுத்துட்டு போயிடுச்சு. ஏங்க இப்படி பேய் நடமாற இடத்துல எப்படிங்க குடியிருக்கிறது? எனக்கு என்ன கோவம்னா, பேய் தோசை திங்கட்டும் வேணாங்களே, அதுக்கு என்ன முருகல் தோசை வேண்டியிருது? எனக்கு வாங்கி வச்ச முருகல் தோசை போச்சு. தோசை தானே போனா போகுது, அதுக்கே விக்காத. நான் எங்க விக்கினேன்? நீ விக்கல, கொஞ்சம் இரு. போச்சு, பேய்க்கு விக்குது. இந்த பாரு, இந்த இடம் சரிப்பட்டு வராது. நம்ம 2 பேரும் சாமி படத்தாண்ட போய் நின்னுப்போம். அதுக்கு விக்கல் அதிகமாச்சுன்னா அதுவே வந்து தண்ணியை குடிச்சிட்டு போயிட்டு வா.